சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் அவர்களுக்கு அஜீரணம் ஆகிவிட்டது. மேலும் திமுக இந்த முறை பயங்கரமாக தமிழகத்தில் தோல்வி அடையும், விரட்டி அடிக்கப்படுவார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கு. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அந்த விருந்தை பார்த்து திமுக கூட்டணிக்கு அஜீர்ணமாகி விட்டது எனவும், பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் தமிழகத்தில் வேலை பார்க்கும் நிலையில் அவர்கள் தமிழகத்தில் வாக்களிக்க கூடாதென தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்தளித்தார். அப்போது அதிமுக பாஜக தலைவர்கள் இடையே நல்ல சந்திப்பு நடைபெற்றது. அரசியல் மேடைகளில் மட்டுமில்லாமல் விருந்துகள் மூலமாகவும் சந்தித்து கொள்ளலாம். நல்ல விருந்து, பாரம்பரிய சிறுதானிய வெளிநாட்டு உணவு வகைகள் இருந்தன. நாங்கள் மகிழ்ச்சியாக உண்டு ஆரோக்கியமாக இருந்தோம். கூட்டணி விருந்தை பார்த்து சிலருக்கு அஜீர்ணம் வந்துவிட்டது. இந்த விருந்தை பார்த்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளால் ஜீரணிக்க முடியலை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும், அதனை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நல்ல ஆரோக்கியமான சந்திப்பு. முதலமைச்சர் தூத்துக்குடி சென்று இருக்கார். தூத்துக்குடியில் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் காரணம் விமான நிலையம், துறைமுகம் ஆகியவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. இந்த விரிவாக்கம் செய்யப்பட்டதனால வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் நம்பிக்கை வந்திருக்கு. இதனால் முதலீடு எப்படி வருகிறது என்றால், இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்குது. இதனால் தமிழ்நாட்டிற்கு முதலீடு வருது. ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கு. அதிக வேலை இழந்த தூத்துக்குடி மக்களுக்கு தற்போது உள்ள தொழிற்சாலை முன்னுரிமை அளிக்க வேண்டும். 6.5 லட்சம் பீகார் வாக்காளர்கள் தமிழகத்துக்கு வந்து விடுவாங்க என்று பொய்யான தகவலை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் சொல்கிறாரு. இதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. வேறு நாட்டிலிருந்து வந்து ஓட்டு போடலாம், வெளி மாநிலத்தில் தொழிலாளர்கள் வேலை வாங்குறீங்க. பிரியங்கா காந்தி எப்படி வயநாட்டில் வந்து நின்றாரு, அப்போது அங்கிருந்து வந்தவர்கள் ஓட்டு போட முடியாதா என்ன? எல்லாவற்றுக்கும் பயம். 2026 தேர்தலில் திமுக இந்தியா கூட்டணி தோற்கப் போகிறது என்பது சிதம்பரத்துக்கு நன்றாக தெரியும். அதனால தான் திமுக கூட்டணி கட்சியினர் இப்போதே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சரியான விளக்கணத்தை தந்துவிட்டது. தமிழகத்தில் மோசமான அரசு நடந்து வருது. விவசாயிகள் பாம்பு கடி போன்றவற்றில் இருந்து தப்பி வாங்கும் கருவிக்கு தரமற்ற மானியத்தை தமிழக அரசு வாங்கிவிட்டது. எல்லா விதத்திலும் தமிழக அரசு தோல்வி அடைஞ்சு விட்டது. கார்ப்பரேட் போல் அறநிலைத்துறை செயல்படுது. எந்த பணி நிறைவும் செய்யாமல் குடமுழுக்கு நடத்துகிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கமல்ஹாசன் நன்றியை தேடி தேடி திமுகவுக்கு தெரிவிக்கிறாரு. மக்களின் வாழ்வியலை உதாசீனப்படுத்தியதற்கு பெண்கள் எங்கு இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றது கீழே கருத்தாக சொல்லுங்கள்.